friends, welcome back to our channel and Super Samayal. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு varieties of கொழுக்கட்டை ரெசிபி தான் போட போறோம். Actually நான் மட்டும் இல்லை, இது ஒரு collab வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச நிறைய யூடியூபர்ஸ் சேர்ந்து டிஃப்ரெண்டா வெரைட்டியா உங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போறாங்க. அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிட்டு அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் எந்த வீடியோஸும் வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்லை தேடி பார்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து சேரும். ஸோ அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வரப்போகிற எல்லா யூடியூபர்ஸோட சேனல் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதில் நீங்கள் எந்த சேனலாவது இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்காக தான் அவங்களும் வெரைட்டியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் அவங்க சேனலையும் சப்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன வெரைட்டிஸ் ஆஃப் கொழுக்கட்டை எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் குட்டியாக சாப் பண்ண கறி லீவ்ஸ் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோன்னா இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதில் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய் தூள் இல்லாமல் பச்சை மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச ஓட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் பிழிஞ்சு இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எண்ணெயை போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் வந்துட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு ஸ்டெப் தான் பாக்கி. ஆவியில் இந்த மாதிரி அவிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த ஸ்டீமர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆவியில் அவிச்சு எடுத்துட்டா நம்மளோட ஓட்ஸ் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஓட்ஸ் கார கொழுக்கட்டை சூப்பராக இருந்துச்சா? டடாம், நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் முன்னாடியும் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படியே சும்மாவும் சாப்பிட்லாம். பட் இது கூட வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வேற யூடியூபர்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால அதெல்லாம் என்னென்ன கொழுக்கட்டைன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து மூங் தால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் தண்ணி காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன். இதில் வந்து பச்சரிசி வந்து கழுவி காய வச்சு அரைச்சி மிக்சியில் வந்து அரைச்சி வச்சிருந்த பவுடரை வந்து 250 ml சேர்த்திட்டு நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து 50 கிராம் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி கெட்டியாக எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வந்து பாகு காய்ச்சிட்டு அது கூட வந்து இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்திடலாம். தண்ணி இல்லாமல் கெட்டியாக சேர்த்திட்டு இது கூட வந்து ஏலம் சுக்கு தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுறணும். இப்போ வந்து இந்த மாவு வந்து அடியில் வந்து வட்டமாக தட்டிக்கணும், பேஸ் ஆட்டம். உங்கள்கிட்ட கொழுக்கட்டை வச்சுருந்தா அதில் கூட பண்ணலாம், இல்லைன்னா வாழை இலையில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பால் கவர் இருக்குல்ல அதில் கூட பண்ணலாம். கையில் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைமே கையில் வராது, அதுக்கு தான் சொல்கிறேன். அப்படி கையில் பண்ணுற மாதிரி தான் கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நடுவில் அந்த பூரணத்தை வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி பானையில் வந்து வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். இட்லி பானையில் வச்சு இப்போ ஸ்டீம் பண்ணியாச்சு. நம்ம விநாயகர் சதுர்த்திக்காக மதிகோமோட சாம்பார் மூங் தால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாக்லேட் கொழுக்கட்டை நம்ம குக்கிங் சேனல்லேருந்து செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவு நமக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிட்டு ஸோ அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுங்க. ரொம்ப தண்ணியே பிசையாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் பிசையாதீங்க. ஃபைனலாக இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க.
ஸோ அப்போ தான் மாவு வந்து நமக்கு வந்து வெடிக்காமல் நல்லா வரும். அடுத்து நம்ம பூர்ணத்துக்கு 1 கப் துருவின தேங்காவும் கட் பண்ண பாதாமும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் தண்ணி விடும், ஸோ அதனால் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பீசஸையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நான் இன்றைக்கி 2 மோல்டு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. மோல்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் மாவை வந்து நல்லா வந்து பரப்பி விட்டுட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணத்தையும் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகான சாக்லேட் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஒட்டாது, நல்லா நமக்கு வந்து அழகாக வரும். இதை நான் இட்லி பானையில் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். 7 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நம்ம குக்கிங் டாட் சேனல்லேருந்து சாக்லேட் கொழுக்கட்டை ரெடி. கன்னியாகுமரி ஸ்பெஷல் சேனலில் இருந்து மோதகம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து கூட 1/2 கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்து 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து காய்ச்சிக்கலாம். இதில் வந்து தேங்காவை சேர்த்துக்கலாம் பாகில். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம் கிரைண்ட் பண்ணி. இல்லை 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இன்னொரு பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஹாட் வாட்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி எடுத்து சின்ன சின்ன பவுல்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே பூரணம் ஸ்டஃப் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மோதகம் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ருசி சமையலேருந்து ராகி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். 2 கப் வறுத்த ராகி மாவு, 1/2 கப் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 3 ஏலக்காய் சர்க்கரையோடு பொடிச்சு சேர்த்துருக்கேன், 1/2 கப் அளவு வெல்லம், 1/4 கப்பு குறைவாக தண்ணி சேர்த்து இது மாதிரி பாகை எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாகை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இது ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து கொழுக்கட்டை மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது நெய் சேர்த்துட்டு பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொழுக்கட்டைகளை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேட்ல தனியாக பிடிச்சு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து ஸ்டவ்ல வந்து சிம்ல வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிடிச்ச கொழுக்கட்டை இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 to 15 நிமிஷம் இது பாயில் ஆனாலே போதும், கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இது பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்பெஷலுக்காக இன்னைக்கு நீங்களும் நானும் சேனல்ல வாழை இலை கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல நம்ம அதுக்கு பூரணத்துக்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வெல்லத்தை வந்து பொடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எள்ளு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை கருப்பு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கசகசாவையும் எள்ளையும் மிதமான சூட்டில் வறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது தேங்காவை இந்த மாதிரி நல்லா துருகி கடாயில் போட்டு மிதமான சூட்டில் ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பூரணத்துக்காக வறுத்து வச்ச எள்ளையும் கசகசாவையும் அதோட கொஞ்சம் 2 ஏலக்காவையும் சேர்த்து மிக்சி ஜாரில் வந்து ரொம்ப பவுடராக அரைக்காமல் லைட்டாக வந்து கொரன்னு அரைச்சிக்கணும். நம்ம பூரணத்துக்கு அரைச்சி வச்சிருக்க ஜாமானோட வெள்ளத்தையும் தேங்காவையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்காக சுடு தண்ணி வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க. இந்த சுடு தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம மாவில் லைட்டாக உப்பு சேர்த்து இந்த தண்ணியும் ஊற்றி கொழுக்கட்டைக்கு மாவு பசைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாழை இலையை வச்சு மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து சூப்பரான ஷேப்புக்கு கிடச்சிடும். பூரணத்தை உள்ளே வச்சு இலையை வந்து இப்படி மடிச்சிங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. அப்படியே இலையோடைய இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை. சதுர்த்தி வருது. ஸோ விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா விதவிதமா கொழுக்கட்டை. ஸோ நான் வேர்ல்ட் ஆஃப் அந்து, என் பேரு தீபா. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தேங்காய் கொழுக்கட்டை பண்ண போறேன். இதுக்கு தேவையானது 1 கப் அரிசி மாவு, 1/2 முறி தேங்காய் திருவினது, வெல்லம் 2 உருண்டை, பாசிப்பருப்பு ஊற வச்சது, ஏலக்காய் 2 பொடிச்சது. சட்டி சூடானதுக்கப்புறமா வெல்லம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச பாசிப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வரட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ண போகிறோம். அரிசி மாவு போட்டு ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். கையில் லேசாக எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டையாக உருட்டினதை எடுத்து வச்சு பவுல் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே அந்த தேங்காவை வச்சு உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு இப்போ வேக வச்சு எடுக்கணும். லேசாக தட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த கொழுக்கட்டையை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும்.
சூப்பரான கொழுக்கட்டை செஞ்சு சாமி முன்னாடி வச்சாச்சு. ஸோ செமையான ஹெல்தியான கொழுக்கட்டை, தேங்காவும் வெல்லமும் எப்பவுமே உடம்புக்கு நல்லது. ஸோ உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வெரைட்டியா கொழுக்கட்டை இருக்குது, எல்லாத்தையுமே பாருங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே இனிய கணேஷ் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எவ்ரிதிங் ஸ்பெஷல் சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி கார கொழுக்கட்டை. அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா உப்பு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி ஆகும். ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அப்புறமா 2 சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் இதில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மாவை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்துட்டு நம்ம கொழுக்கட்டை ஷேப்க்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் இந்த மாதிரி நெய் நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. கிரீஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய கொழுக்கட்டை அதில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கார கொழுக்கட்டை ரெசிபி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வேர்ல்டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை எள்ளு கொழுக்கட்டை. பொட்டுக்கடலை எள்ளு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 3/4 கப் பொட்டுக்கடலையை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி 1 கப் தேங்காவை வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வறுப்பட்ட பிறகு பொடிச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சர்க்கரை இலகி வந்துடும். அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு கொதித்த தண்ணியை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ பூவரசம் இலையில தான் பண்ண போகிறேன். இலையில ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து இலையில வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தையும் அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வாழை இலையிலையும் இதே மாதிரியே தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ஒரு இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சு தட்டையும் உள்ளே வச்சுட்டு 20 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம இதை பிரித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இனிமேல் இதை பிச்சு பார்க்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ பொட்டுக்கடலை எள்ளு கொழுக்கட்டை ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தியாஸ் வெள்ள பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் 1 கப் அளவுக்கு இடியப்ப மாவு, 1/2 கப் அளவுக்கு தேங்காய், பிஞ்ச் ஆஃப் சால்ட், சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ரைஸ் ஃப்ளோரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாயிலான இந்த தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம இடியப்பத்துக்கு மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பாலாக இது பண்ண போகிறோம், ரவுண்ட் பிடிக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பால் எடுக்கக்கூடாது, உள்ளே வேகாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்மால் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மில்க் ரெடி பண்ண போகிறோம். 2ஆம் பால், தேங்காய் பாலில் 2ஆம் பால் ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. 1 கப்பு சாதாரண மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நம்ம எடுத்து வச்சிருந்த ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பால்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். குக் ஆகி வந்ததும் நம்ம கட்டி பால், ஃபஸ்ட்டு பால் எடுத்துருப்போம்ல தேங்காய் பால், அதில் 1 கப்பை நல்லா ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுங்க. 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேவரில் வேக வச்சுக்கோங்க. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான் நம்மளோட சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. வெல்கம் டு ஜோஷாஸ் டைரி. வெந்தய கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 100 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். 400 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். பட்டி இந்த மாதிரி திருவி வச்சிருக்கேன். 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 400 கிராம் பச்சரிசி மாவில் வெந்தய பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். தென் தேங்காய் பூ ஆட் பண்ணலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் மாவு. திருவி வச்சிருக்க கருப்பட்டியில் 50% கருப்பட்டியை இப்போ ஆட் பண்ணலாம். கருப்பட்டி போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கலரில் வரும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% கருப்பட்டியும் அகெயின் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மாவு கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். 100 ml தண்ணியில் 1 பிஞ்ச் உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தண்ணியை மிக்சரில் ஊற்றலாம். இதான் ஃபைனல் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால நான் நிறைய ஷேப்ஸில் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி வேணால் நீங்கள் இப்படி பண்ணலாம். நம்ம பிடிச்சி வச்சிருக்க கொழுக்கட்டை இட்லி குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இட்லி குக்கரில் வைக்கிறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்குங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். நம்ம எடுக்கிறப்பவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய கொழுக்கட்டை வைக்கலாம். 20 மினிட்ஸ் வேகட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வந்திருக்கு. இதான் இதோட கன்சிஸ்டன்சி. ஃபைனலி வெந்தய கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
ஆஷிஸ் வேர்ல்ட் சேனல்ல இருந்து பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 1 கப் பச்சரிசி மாவு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 150 கிராம் வெல்லம் சேர்த்து 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி வெள்ளைப்பாக ரெடி பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி தனியாக மறுபடியும் ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. அதில் 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கப் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் வறுத்த பச்சரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி கெட்டியானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கோங்க. இது லைட்டாக ஆறினதும் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்பில் ரெடி பண்ணி இட்லி தட்டில் நெய் தடவி நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட பிடி கொழுக்கட்டை ரெடி. எள்ளு கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: எள்ளு, வெல்லம், கொழுக்கட்டை மாவு. எல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. மிக்சியில வெல்லம், எள்ளு, 3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம எள்ளு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. சுடு தண்ணியில உப்பு போட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இலையில எண்ணெய் தேய்ச்சி ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா தட்டி பூரணம் வச்சு உங்களுக்கு எத்தனை கொழுக்கட்டை தேவையோ இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. மாவு இலையில ஒட்டாம இருக்கிறதுக்கு அப்பப்ப ஆயில் தடவிக்கோங்க. எள்ளுக்கு பதிலா தேங்காய் பூரணம் கூட வைக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டை மாவை இட்லி பாத்திரத்துல வச்சு 5 மினிட் வேக வச்சு இப்போ நம்மளுடைய எள்ளு பூரண கொழுக்கட்டை ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த எல்லா கொழுக்கட்டை ரெசிபீஸும் புதுசாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சா? ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபீஸ்ல உங்களுக்கு எது ஃபேவரட்டோ இல்லை நீங்கள் எது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு பிக்சர் எடுத்திங்கன்னா மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்றது. அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொழுக்கட்டை இதை வந்து சாப்பிடணும் தான் எனக்கு ரொம்ப நேரமாக டெம்ட் ஆகிட்டே இருக்கு. ஆக்சுவலி செஞ்சு முடிச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓகே கூல் வீடியோ எடுக்கணும், சந்தியா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானே என்னை கூல் ஆக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சீக்கிரமாக வீடியோ முடிச்சுட்டு கண்டிப்பாக அதை சாப்பிட்டு பார்த்துடணும். நீங்கள் கண்டிப்பாக எல்லா ரெசிபியும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.